ஸ்ரீலங்காவில் டே 2 எலும்பி ரெஃப்ரெஷிங்காக ஸ்டேயில் ஒரு காஃபி அடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போன இடம் சிக்ரியா மலைக்கோட்டை. நம்ம ஊருக்கு திருச்சி மலைக்கோட்டை மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு சிக்ரியா மலைக்கோட்டை. பார்க்க ரொம்ப பிரமிப்பான ஒரு இடமா இருந்தாலும் கீழேருந்து மேலே வர நம்ம போகிறதுக்கு 1200 ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறி போகணும். ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இறங்குறப்போ ஜாலியாக இருந்துச்சு. அங்கே டாப்பில் இருந்து அந்த வியூ டெஃபினெட்லி ஒர்த். இது காஷியப்பான்னு ஒரு ராஜா அவரோட தம்பிக்கு பயந்து உச்சியில் போய் எஸ்கேப் ஆகி இருந்த இடம் தான் இந்த கோட்டை. அவர் தம்பிக்கு பயந்ததெல்லாம் சரிதான், அதுக்காக எல்லாரும் இங்கே வர கோட்டையை கட்டுறதுக்கு திங்ஸ் எல்லாம் தூக்க வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம ஒரு பேக் தூக்கிட்டு போகிறதுக்கே நாக்கு தள்ளுதே, பாவம் அவங்கெல்லாம் எப்படி தான் போயிருப்பாங்களோன்னு நினச்சோம். இந்த கோட்டையில் நடுவில் ஒரு இடத்துல கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் கூட இருந்தது. நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எந்தூசியாஸ்ட்னா இந்த இடம் கண்டிப்பாக ஒரு செம ட்ரீட்டு. எங்கள் வீட்டோட யங் எனர்ஜியான எங்கள் அப்பா தான் இந்த ட்ரெக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. எல்லாரும் மேலே வர போயிட்டு வந்தது டயரிங்காக இருந்தால் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக எக்ஸைட்டடாகவே இருந்துச்சு. ஸ்ரீலங்காவில் மஸ்ட் விசிட் பிளேசஸில் இதுவும் ஒன்று. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சென்டர்ஸில் சிக்ரியாவும் ஒன் ஆஃப் த சென்டர்ஸ் அண்ட் 8வது உலக அதிசயமாகவும் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு லயன் ராக்னு ஒரு பேர் இருக்குது. ஏன்னா நடுவில் மிட்வேல சிங்கத்தோட 2 பெரிய பாதம் மாதிரி காவ் பண்ணியிருப்பாங்க. ஷான் அந்த இடத்துல டயர்ட் ஆகிட்டனால ஷானும் ஹஸ்பண்டும் அங்கேயே இருந்துட்டாங்க. அதுலேருந்து இன்னும் ஒரு 200 ஸ்டெப்ஸ் மேலே போனால் அதுதான் ஃபைனல் பிளேஸ். அதில் அந்த கோட்டையோட இடிபாடுகள் இருக்குது. அதுதான் அந்த இடத்தோட மெயின் அட்ராக்ஷன். சிக்ரா பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு பயம் இருக்கும். எனக்கு லைட்டாக பல்லினா பயம், அது இல்லை மேட்டரிங்க. என் ஹஸ்பண்டுக்கு ஹைட்னா பயம். ஸோ இந்த பயத்தை போக்குறதுக்கு நாங்கள் லாஸ்ட் இயர் போனது தான் லே லடாக் ட்ரிப். அங்கே பைக்கில் ட்ரைவ் பண்ணுறப்போ அந்த பயம் கொஞ்சம் பெட்டர் ஆச்சுன்னு சொன்னாங்க. இந்த டைம் சிக்ரியாவில் அந்த பயம் சுத்தமாக இல்லைன்னு சொன்னாங்க. எப்போவுமே லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக அதை நேருக்கு நேர் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, அது டெஃபினட்டாக நம்மளை விட்டு போயிடும். ஓவராலாக இந்த ராக் ட்ரெக் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக இதுக்கு நான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன். ரொம்பவே ஃபேமிலியோட இந்த ட்ரெக் போனது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கப்புறம் என்ன, ஏறி இறங்கியாச்சு, கொடூரமாக பசி எடுத்தாச்சு. அப்படியே சில பல ஃபோட்டோஸை கிளிக்கிட்டு ஸ்டேக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டே 2ல் இன்னும் வேறு எங்கெல்லாம் போகணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். See you until next time. Bye.